ஹலோ गाइस நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் உடனே வந்து பி கிங்னு சொல்லக்கூடிய சீரிஸ் உடைய எபிசோட் 4 தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். தக்காளி நினைச்சபடி இந்த எபிசோட்ல வேலை சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க ஹீரோ. அந்த சீன் எல்லாம் மாத்தியாலும் சொன்னாலாம் பத்தாது. இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு 3 எபிசோட் பார்க்காதவங்க போய் பாத்துருவாங்க. அப்பதான் இந்த கதை கண்டிப்பா புரியும். இல்லைன்னா சுத்தமா புரியாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ஒரு சைனீஸ் அனிமே. இருந்தாலும் தொடர்ச்சியா பாக்குற சப்போர்ட் பண்ற உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். உங்களை மாதிரியான மனசுலாம் எல்லாருக்குமே வந்துருச்சுன்னா இந்த இதுல இருக்க கிரியேட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதனால தொடர்ச்சியா உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. சரிங்க சார், இதோட கதை போலாமா? பாவம் ஹீரோவுடைய ஆள் பார்த்தா அங்க சாகர நிலைமைக்கு போயிட்டா. அவன் பத்த வைக்கிறது போறான். ஏன் ஆள் விளையாட நீ கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு குடுப்பாம இருங்க அடி எல்லாரும் செதறி போவானுங்க நாலா பக்கமும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அடிச்சு அடியில அந்த பயவுல மட்டி ஆயிட்டான். பாஸ் நீங்க வந்துட்டீங்களா? ஹீரோ வந்துட்டு ஒரு போச கொடுக்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்காரன் டேய் நீ தான் பிளாக் கேங்கத்தோடைய லீடர் ஆயிவன் அப்படின்னு அவன் பாக்குறதுல இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவுடைய ஆளும் வாங் ஏன் இப்படி பண்ற? சரி விடு பதட்டமாவாத, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தா கீழே படுத்தவன் வாய் வச்சுன்னு கம்மியா இருக்கணும்ல. ஹீரோ பத்தி தெரியாம நக்கலா பேச திரும்பியும் ஹீரோ வாயிலேயே மதிப்பா மண்ணெல்லாம் வாய்க்குள்ள போவோம் அவனுக்கு வாய முறை கமனடி. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த வில்லேஜை காப்பாத்துறதுக்காக இன்னொரு பக்கம் ஃபால்கன் ஸ்குவாட் வந்து இப்ப முயற்சி பண்றாங்க. எல்லாரும் தங்களுடைய பங்களிப்பா நிறைய விதமான அவங்களுடைய பீச்சஸ் எல்லாத்தையுமே ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ண அனுப்புறதுல ஹீரோ அது எல்லாத்தையுமே இப்போ ஒயிட் டைகர் நம்ம கூஃபியோடைய சப்போர்ட் இல்லாமயே அவன் சமாளிப்பான். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவுடைய நண்பங்காரங்க ஷாக் ஆவான். ஆனா அவனுக்கு இன்னும் தெரியல மொட்டை அடிச்சிருந்தா மட்டும் தானே தெரியும் இவன் தான் அவனு எவன் அடுத்தது வாங்கடா சொருவரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஆர்லயே சொல்ல உனக்கு சொருவ தாண்டி நான் வந்துங்கிறேன் என் ஸ்குவாடு போதுமா அப்படின்னு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இருந்த அந்த ஸ்குவாட்லயே அவனுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கிற அந்த பொண்ணு ஹீரோவை அட்டாக் பண்ணி போறா. அட கடவுள் இவ செகண்ட் லீடர் ஆச்சு அந்த கேங் ஓடிவ அப்படின்னு பாக்குறதுல ஒரு பேன் கேக் சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவா பாருங்க. ஃப்ரீ சைடு வந்து இடம். ஆனா பார்த்தா அதுல இருந்து தப்பிச்சுட்டு ஹீரோவோ ஒரு டைலாக சொல்லுவான். பரவாயில்ல நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு தான் அட்டாக் பண்ண, நீ செகண்ட் லீடர்ன்றதை நிரூபிச்சிட்டேன். ஆனா ஊ மேலாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனாலும் பிரச்சனை என்னன்னா கொஞ்சம் விட்டு தானே நான் மொத்தமா ஒரே வச்சிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கை பார்த்தா லைட்டா உடஞ்சு போயிருக்கேன். சீக்கிரமா இங்க எல்லாரையும் சமாளிக்கணும். அப்போ உடனே ஃபால்கன் ஸ்குவாடோட லீடர் அங்க வருவான். இங்க பாருங்க எல்லாரும் தள்ளி போங்க, நான் இவனை சமாளிச்சுக்கிறேன். உடனே அவனுடைய ஃபால்கனுடைய பவர்ஸ் மொத்தமா அப்சர்வ் பண்ணி இப்ப அட்டாக் பண்றதுக்காக அவன் ரெடியா இருக்கான். ஹீரோ இதை பார்த்துட்டு கடவுளை இது 3 ஸ்டார் அரோரோ ஃபால்கன் ஆச்சு, இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றது? பிரச்சனையே இப்போ கூஃபி மட்டும் இந்த இடத்துக்கு வந்துட்டானா எனக்கு பிரச்சனையே இல்லாம போயிடும். அவன் என்னடானா அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னமும் அது கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான். ரெடி ஆயிட்டு வாடா மாமா அப்படின்ற மாதிரி அவனோட பக்கம் மனசு வழியை கூப்பிடு. அவன் வில்ல பையன் உன பக்கம் பார்த்தா அரோரோ ஃபால்கன் அவனை வென்றாத பொசிக்கிட்டு அப்படின்னு அவன் அட்டாக் பண்ண ரெடியா இருக்க சமயத்துல பார்த்தா டார்கெட் ஆடுறதுல பால் அங்க இருக்க மாட்டான். எங்கடா ஓடுன்னு பார்த்தா ஓடி போறா ஹீரோவும். இந்த டைம்ல இவங்கிட்ட நின்று நம்ம அடிச்சோம்னா நம்ம தான் அடி வாங்கணும். ஓடுறதுதான் சிறப்பான வழின்னு சொல்லிட்டு ஓடுறான். அவனால சரியா போய் பார்த்து அட்டாக் பண்ணவே முடியல. அதனால கடுப்புல தன்னுடைய ஆட்கள் கிட்ட அவனை கேப்சர் பண்ணுங்க சொல்றான். அவங்க எல்லாருமே அவனை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க ஹீரோவை. எல்லாரும் ஒட்டுமொத்தமா அட்டாக் பண்ண ஹீரோ அப்படி இருந்தோ சமாளிப்பான். சூப்பரா அவ்வளவு வேகமா இருப்பான். சை ஒரு தப்பிக்கிற எலி மாதிரி ஓடுறானே. அப்புறம் ஏய் நீ என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? யோஷாங் போய் உதவி பண்ற உன்னுடைய நண்பர்களுக்கு. என்னது நானா? ஆமா வேடிக்கை பார்க்க தான் இங்க வந்து அவனுடைய நண்பர்கள் அங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. முட்டாளாடா நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போடா அப்படின்னு அவன் கடுப்புல பேசுறதுல அவனுக்கு வருத்தமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ போற வேகத்தை அவன் பார்த்துட்டு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுவான். இவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். இந்த ஒரு மூமெண்ட் எல்லாமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இது கண்டிப்பா ஷாங் மின்னோடையது. அவன் தான் இந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருப்பான். அப்ப பிளாஷ்பேக்ல இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கும் போது தலைமை இருக்கிற ஸ்பீடை வந்து அவங்ககிட்ட காமிப்பா. நீ இந்த அளவுக்கு வேகமா இருந்தா தாண்டா உன்னோட எனிமிஸை சீக்கிரமா அடிக்க முடியும்னு. இந்த ஒரு பேட்டர்ன்ல இருக்கிற ஒரு ஸ்பீடா போற மூமெண்ட்டை வந்து யூஷாங்கால சரியா கணிக்க முடியும். ஏன்னா அவன் அந்த பிளாஷ்பேக்லயே நல்லா சொல்லி கொடுத்துருப்பான். நீ அதை ப்ரெடிக்ட் பண்ணினா மட்டும்தான் தடுக்க முடியும். அதுக்கேற்ற போல அடுத்துக்கிட்ட ப்ரெடிக்ட் பண்றான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் பண்ற ஃபயர் அட்டாக்ல இருந்து தப்பிக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பறந்து வரும்போது ஆர்லயே அவ வருவா. அவ வரும்போது ஹீரோ தேவையில்லாத இடத்துல கை வைக்கிறதுக்காக அவகிட்ட போவான் பாருங்க. எங்கடா கை வைக்க பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் நவுந்துட்டு அடிப்பான். எனக்கு தெரியும் இதுதான் அவருடைய வீக் ஸ்பாட். அவருடைய டெஸ்ட் தான் எனக்கு தெரியும் வீக் ஸ்பாட். ஆனா இதே சமயத்துல பார்த்தா யூஷாக்கோடைய பெட்டா இருக்கிறது வந்து நச்சுக்கு இருக்கும் பாருங்க ஹீரோவை. கீழே தள்ளத்துல ஹீரோ கடுப்பான். டே முட்டாள் சாங்கு அவனை நான் மட்டும் வீட்டான வந்த செருப்பாதி அடிப்பேன். அவனை என்னடா காரியம் பண்ணிட்டு இருக்கு? அடிச்சடியில கோட்டையில போய் விட்டான் ஹீரோ. ஆனாலும் யூஷாங் வந்து மனசுல யோசிப்பான், என்ன மன்னிச்சிடா, நீ ஒரு கெட்டவனா இருந்தாலும் என்னுடைய டீம்மேட்ஸ் அடிக்கிறதுனால நான் உன்னை கண்டிப்பா தோக்கடிக்கணும். ஹீரோ ரத்தம் கட்டிட்டு இருக்கான். அவன் எலும்பெல்லாம் லைட்டா உடஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த கேப்டன் ஹீரோவை அட்டாக் பண்ண தன்னுடைய டார்கெட்டை செலக்ட் பண்ணதுல போட்டு அடிச்சு விட்டுருவான் ஹீரோ ஃபயர் பவரை பயன்படுத்தி. அவ்வளவுதான் அவன் காலின்னு நினைப்பானுங்க எல்லாருமே. உண்மையிலேயே எங்களுடைய மாஸ்டருடைய பவர் பாத்தீங்களா? கேப்டனா சும்மாவா நெருப்புடா அவரு அப்படின்னு இவங்க பில்டப் கொடுக்க இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய ஆளும் வாங்க அப்படின்னு கதறி அழுவாங்க. நல்லவனை போயிட்டு கொன்னுட்டீங்களாடான்னு. இதே சமயத்துல அந்த கேப்டன் பார்த்தா நெருப்பை வாங்கி இப்ப இந்த பொண்ணு கிட்ட அப்படியே மொத்தமா கொளுத்தி போறதுக்கு வரான். நீ அவனுக்கு தானே உதவி பண்ண, செத்து போ. இந்த விஷயத்த பார்த்த உடனே யூஷாங்குக்கு பிடிக்கல. எதுக்காக அவள் தேவையில்லாம கொள்றீங்க? அவளுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல.
ஒரு இன்னசென்டான பொண்ணை போயிட்டு கொல்றீங்களா சொல்லிட்டு அவனை பக்கம் கடுப்பாவான். ஆனா உடனே பார்த்தா அந்த நெருப்பெல்லாம் மொத்தமா அணிஞ்சிடும். யாருடான்னு பார்க்க அப்ப ஹீரோ பார்த்தா கோபியோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்துட்டு இருக்கான் டைகர் பாயா. நல்ல வேலைடா, சரியான டைம்ல வந்து கூஃபி இவனுங்க எல்லாரையும் அடிச்சு நவுத்துறோம். கூஃபி பயங்கடானாங்க. ஹீரோக்கு அடிப்பட்டு ஒவ்வொரு இடமும் குணமாயிடுச்சு. கெத்தா கொடுக்குறான் பாருங்க போஸ் ஹீரோவும். வாங்க நீ நல்ல வேலை நல்லா இருக்க அப்படின்னு அவன் அங்க மயங்க. இன்னொரு பக்கம் அவனுடைய சிசிய பிள்ளைங்களா பா நீங்க நல்லா இருக்கீங்க அது எங்களுக்கு போதும்ன்ற மாதிரி அவனுக்கு சந்தோஷமாவே. என்னடா இங்க நடக்குது இவன் எப்ப உயிரோட வந்தான்ற மாதிரி இவனுக்கு உன பக்கம் ஷாக்காக. கேப்டன் உன பக்கம் விடாதீங்க, இந்த முறை மொத்தமா சேர்ந்து அட்டாக் பண்ணுங்க, அவனுடைய கதையை முடிக்கிறோம். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கால் தூசிக்கு சம ஒவ்வொரு பெட்டும், அதனால அசால்ட்டா தள்ளி விட்டுருவோம் எல்லாத்தையும். டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ரெக்கவரியும் ஆகியாச்சு. அடுத்த கட்ட உதய கொடுக்க வேண்டிய நேரமும் வந்தாச்சு. ரெடியாடா என்னுடைய ஃபிஸ்டுக்கு, நான் கொடுக்குற குத்துக்கு எல்லாத்துக்குமே. ஒவ்வொருத்தன் கதறாங்க வாங்கடா அடிய வாங்குங்கடா அப்படி. ஹீரோ பறந்து எல்லாரையும் சைட்டு போட்டு அடிக்கிறான். கேப்டன் ஒரு பக்கம் அலருவான் 4 ஸ்டார் பீஸ்டா. அந்த ஃபெமிலியர் எப்படி இவனுக்கு வந்துச்சு? தலைவன் இன்னொரு பக்கம் வந்துட்டு இவனுக்கு அள்ளு கொடுப்பான் பாருங்க. நீ தான் அடுத்தது பறக்க போற, எப்படா நீ அவன் மேல கை வைக்கலாம் தொட்டு ஒன்னு வாயிலே கொடுப்பாங்க பாருங்க. வேறலே பறக்க வருவான். இவன் அதிர்ச்சியில இருக்கிற அதே சமயத்துல பார்த்தா அவனுடைய அரோரா ஃபிளால்கன் வந்து உடனடியா அவனை பிடிச்சி அந்த இடத்த விட்டு காப்பாத்தி கூட்டு போயிடும். நல்ல வேலை பண்ண அரோரா, உடனடியா அந்த இடத்த விட்டு தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு பாக்க. ஆனா ஹீரோ அடுத்த கட்டமா திரும்ப இன்னொரு அடி கொடுக்க ஆர்லயே வந்துருவான். எப்படி முட்டாளாக்கிட்டு போலாம், நீ உன்னை அடிச்சுட்டு தானே போவேன். தரையிலேயே போட்டு அடிப்பான். இந்த இடத்துக்கு நான் தாண்டா பாச, என்னது நீ தான் பாசா, அது நடக்க கூடாதா, நான் தாண்டா இந்த இடத்துக்கு பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பக்கம் அந்த கேப்டன் பையப்புல கதறாங்க. இது முடிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. உடனே பார்த்து ஹீரோ சொல்லும் போதே அவனுடைய நண்பர்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டு சமாதான பேச்சுவாசியே பேச வந்துட்டாங்க. ஆனா அந்த கேப்டன் பார்த்தா நல்ல வழியா சரியான டைமுக்கு வந்தீங்க, உடனடியா அந்த பொண்ணை வச்சு நம்ம வாசிச்சு இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாம். ஆனா உடனே பார்த்தா அந்த பொண்ணும் வாய மூடுறா அப்படின்னு அந்த செகண்ட் லீடர் சொல்லிட்டு எங்க பாரு இந்த பொண்ணு நல்லா தான் இருக்கா. ஆனா நம்ம ஹீரோடைய நண்பர் உடனே பாஸ் வாங் இந்த யங் லேடி நல்லா தான் இருக்கா, இவரை நாங்க துன்புறுத்தல மாட்டோம். அதே மாதிரி உங்களுடைய ஆட்கள் நிறைய பேருக்கு காயப்பட்டிருக்கு, எங்களுடைய ஆட்களுக்கும் நிறைய பேர் காயப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை சமாதானமா இந்த இடத்துல முடிச்சிடுவோம். நம்ம இதுக்கப்புறம் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க தேவையில்லாம இங்க வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். சோ தப்பு எங்க மேலதான், நாங்க கிளம்புறோம். என்னது அப்ப நம்ம நான் நம்ம வேணும்னு சண்டைக்கு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் மேலேயா தப்பு வைப்போம்? இல்ல உங்க மேலாம் தப்பு இல்ல, எங்க கேப்டன் எடுத்த முடிவு அந்த மாதிரி, கவலைப்படாதீங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஆனா ஹீரோவும் நான் உன்னை இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், சமாதானம் கிடையாது, இவனை போட்டு அட்டிப்பா தாழ்ச்சி எடுப்பான்னு சொல்லிட்டு அடிக்க கூடாத கொட்டை எடுக்கிற இடத்துல அடிக்கிறான் ஹீரோவும். அப்ப நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன், என் கூட ஃபைட் பண்ணுங்க, இந்த ஃபைட்டிங்ல ஜெயிச்சிட்டோம்னா சமாதானத்தை பேச்சு வச்சு தான் என்ன ஓகேவா? சீரியஸா பேசுறியா? இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பொண்ணை ஓரமா வச்சுட்டு அந்த செகண்ட் லெட்டரும் நான் உனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆளுக்கு உதவி பண்ண அங்க வந்துட்டா. ஓஹோ சரி, 2 பேருமா அட்டாக் பண்ண போறீங்களா வாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுடைய நண்பங்காரன் பண்ற அட்டாக் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு. அந்த ஒரு பீஸ்ட் வச்சு அந்த ஃபெமிலியரை வச்சு அட்டாக் பண்ணும்போது ஹீரோவா சொல்லுவான், முட்டாள்தனமா பண்றியடா, இந்த கதையுடைய கதாநாயகனா நீ இருந்தாலும் இப்ப நான் இசக்காயாகி வந்திருக்கிறதுல இப்ப நான் தானே இங்க ஹீரோ. இருந்தாலும் இந்த ஒரு ஃபெமிலியர் ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே இருக்கும் உனக்கு, எனக்கு அதோட வீக் ஸ்பாட் என்னன்றது தெரியும் சொல்லிட்டு போட்டு அடிச்சு விட்டுருவான் ஹீரோ. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பண்ற அட்டாக் எல்லாமே ஹீரோக்கு ஒண்ணுமே கிடையாது, அசால்ட் அவளையும் அடிச்சு போட்டுருவான். இதுக்கப்புறம் உங்களால எதுவும் பண்ண முடியாது, நீங்க சரண அடிச்சிருங்க, அவ்வளவுதான் உங்களுக்கான வாய்ப்பு, என்கிட்ட கேளுங்க கெஞ்சுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு மரத்துக்கு முன்னாடி இருக்க லம்பா ஆளை பார்ப்பான். அவ ஆளை பார்த்தா காணுவாங்க எங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கேப்டன் நாய் வந்து அப்ப கூட விடாம அவளை ஆஸ்டேஜ் அந்த இடத்துல தூக்கின்னு பறந்துட்டான். இன்னொரு பக்கம் செகண்ட் லெட்டரா இருக்கிற அவளுக்குமே இது பிடிக்காது, நம்ம ஹீரோடைய நண்பகாரனுக்கும் பிடிக்காது. இப்படி அவருடைய டீம்மேட்டை கூட கண்டுக்காம அவர் அந்த இடத்த விட்டு ஓடிலாம். இவ்வளவு சுயநலவாதியா இருக்காம ஹீரோ இதை பார்த்த உடனே இவனெல்லாம் நம்மள வேலைக்காக சொல்லிட்டு நம்மளே இறங்கணும்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறாங்க. இப்ப அதுக்கப்புறம் அவன் பறந்து வரும்போது நல்ல வேலையா ரிவைவல் பில்லை எடுத்ததுனால எனக்கு ஃபுல்லா ரெக்கவர் ஆயிடுச்சு, இப்போ நல்லா தான் இருக்கேன். இந்த ஒரு சக்தியை பயன்படுத்தி என்னால இந்த இடத்துல தப்பிக்க முடியும். அதுக்காக தான் இவளை நான் தூக்கின்னு போறேன். கண்டிப்பா இந்த இடத்த விட்டு எல்லையை தாண்டின பிறகு இவளை நான் கொன்னுடுவேன். அதுக்கப்புறம் அவன் பறந்து போகும் போது ஹீரோடைய கேங்ல வந்து நான் தான் அடுத்த லீடர்னு சொல்லிட்டு ஒருத்தன் பார்த்தா பண்ணிட்டு இருப்பான்ல, அவன் தலை தெறிக்க அங்க ஓடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் அதுக்கப்புறம் இவனை போயிட்டு அட்டாக் பண்ணுவான். யூஷாங் தானே இவன், இந்த நாய் பண்ண வரதான். மிஸ்டர் லீ என்னாச்சு, என்ன மன்னிச்சிருங்க. டே நாயே, அந்த பழைய கிழவனை கொல்றதுக்காக, அதான் உன் சொந்த பாஸ் அந்த சொட்ட கிழவனை நான் கொல்றதுக்காக உனக்கு உதவி பண்ணடா. அடுத்த கட்டமா நீ லீடர் ஆகடான்னு சொன்னல, அப்புறமா எல்லா விதமான பொறுப்பும் உனக்கு வந்த பிறகு நான் இந்த இடத்துல இந்த நிறைய விஷயத்த சாதிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இங்க என்னோட நீ கேவலமான விஷயத்த பண்ணி வச்சிருக்க. எப்பறம் உன்ன மாதிரி இன்னொருத்தன் லீடர் வர்றாங்க இந்த ஐலாண்டுக்கு அப்புறம் எனக்கு சொந்தமாகும்னு நினைச்சேன். எங்க வந்தா அந்த வாங்குன்றவன் இது ஏன்டா நீ எனக்கு ரிப்போர்ட்டே கொடுக்கல, என்ன மன்னிச்சிருக்க. அவன் எப்படி வந்தான்றது எனக்கு தெரியவே தெரியாது. அவன் திடீர்னு ஒரு நாள் வானத்துல இருந்து கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் எங்க எல்லாரையும் ஒரே நாள்ல மாத்திட்டான். என்னால கூட ரிப்போர்ட் கொடுக்க முடியல, ஏன்னா எல்லா டைமும் எங்களை அவன் கிளியரா வாட்ச் பண்ணிட்டு இருந்தான். சை யூஸ்லெஸ் சொல்லிட்டு டக்குன்னு கொண்டுடுவான். வானத்துல இருந்து வந்தானா என்ன கடவுள் மாதிரி குதிச்சிட்டானா முட்டாளு. கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ண தெரியல. துப்பு இல்லாத நாய்க்கு எதுக்கு இந்த பதவிலாம், சாவு, உயிரோடவே நீ இருக்க தேவையில்ல. இதுக்கப்புறம் நீ யூஸ்லெஸ் தான், என்ன பொறுத்த இருக்க ஒரு குப்பை. இந்த ஐலாண்டை எப்படியாச்சும் நானே கைப்பற்றேன் அப்படின்னு அவன் திமிருத்தனத்துல அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும் போது இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்தா இவனுடைய நண்பர்கள் உடனே அந்த இடத்துக்கு வந்த உடனே இது கேட்டுருவாங்க. ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேப்டன், நீங்க இப்படியாப்பட்ட கேரக்டர்லாம் கிடையாது, உங்களை நாங்க இன்ஜூரி ஆயிடுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி வந்தா நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் பேசுவீங்க நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே இதை கேட்ட உடனே மனசு உடஞ்சி போய் பாத்துருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவன் மேல அக்கறையா தான் இருப்பாங்க. பட் ஆனா அவன் ரொம்ப ஆளே ஒரு மாதிரி இருக்கிறான், சைக்கா. எல்லாமே பொய்யா இப்ப நீங்க பண்ணது? ஓ எல்லாத்தையுமே கேட்டுட்டீங்களா? ஆமா எல்லாமே பொய் தான், நான் வச்ச செட்டப் கீழே தான் நீங்க எனக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனாலும் நீங்களும் இப்ப சாக போடிய லிஸ்ட்ல இருக்கீங்க, ஏன்னா உங்களையும் நான் உயிரோட இந்த விட்டு அனுப்ப மாட்டேன் என்னுடைய டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவுடைய ஆளும் அந்த இடத்துல கண்மடிப்பான். அவ கண்முன்னாடியே பார்த்தா அவனுடைய டீம்ல இருந்த ஆளுங்களை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க செத்துட்டாங்க, அவ்வளவுதான். நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க, உன் ஆளுங்களை
நாங்களே போட்டு அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவ கண்மூடிச்சு கேட்கறதுல ஓ கண்மூடிச்சுனியா அடுத்த கட்ட லிஸ்ட்ல நீ தாண்டி இருக்க இதுக்கப்புறம் நீ எனக்கு யூஸ் ஆக மாட்டேன் நான் இந்த வில்லேஜை கைப்பற்றலாம்னு நினைச்சேன் ஏன்னா அப்பதான் நான் அடுத்த கட்ட 4 ஸ்டார்ஸ் வச்சுட்டு இருக்கிற ஃபெமிலியரை வச்சுக்கினேன் பெரிய லெவல் இந்த சாதனை பண்ணுவேன் அதுக்கப்புறம் என்னால எவனை வேணாலும் தோக்கடிக்க முடியும் எப்படியாப்பட்ட சக்திசாலி வந்தாலும் என்ன தோக்கடிக்க திணறுவான் நீ கேவலமானவன்டா அப்படி நான் உன்னை பக்கம் பேசிட்டு இருக்கிறதுல உடனே பார்த்தா ஹீரோ அங்க வந்துருவான் இவளை திரும்பி ஆசைச்சா பிடிப்பான் ஓ 7 கட்ட ஜென்மமா இருக்கியடா உன் கூட இருந்தவங்களே போட்டு அடிக்கிற இப்படியே கிட்ட வராதரா இவளை கொண்டுடுவேன் கொல்லப்பாரி அவளை ஒரு ஆசைச்சா வச்சிருந்தா எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைச்சியா எனக்கு பயம்லாம் கிடையாது உனக்கு கொல்லணும்னு விருப்பம் இருந்தா கொன்னுக்கோ ஆனா நான் இங்க உன்னை கண்டிப்பா கொண்டுட்டு தாண்டா வெளியே போவேன் எனக்கு அவன் மேலாம் அக்கறை இல்லைன்ற மாதிரி சும்மா நடிக்கிற மாதிரி தான் ஹீரோ சொல்றான் ஆனா உண்மையில பார்த்தா அவன் மேல அக்கறை இருக்குது அவளை மட்டும் நீ கொண்டுட்டுன்னு வச்சியா கண்டிப்பா நான் உன்னை உயிரோட விடவே மாட்டேன் அது மட்டும் மறந்துடாது அதுக்கு நீ ஒழுங்கா அவளை கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடு வாய்ப்பு கொடுக்குறேன் இதே சமயத்துல பார்த்தா அவன் டைம் கொடுக்குறதுல ஹீரோவும் அவனுடைய ஆளுடைய அந்த ஃபேமிலியரா இருக்கவகிட்ட கம்யூனிகேட் பண்ணி எப்படியாச்சும் சைட்ல இருந்து அட்டாக் பண்ண சொல்லி ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கான ஒரு பிளானை கொடுக்குறதுல உடனே பார்த்தா என்னுடைய மாஸ்டர் அவரா அப்படின்னு முதல்ல இருந்து இவ வந்து அட்டாக் பண்ணதுல இவ பண்ண அட்டாக்ல அட கடவுளே இவ வேற எதுக்கு இப்படி பண்றா சரியான டைமிங்கை மிஸ் பண்றாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க ஹீரோ உடனே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதை போயிட்டு எப்படியாச்சும் மாத்தி காப்பாத்தலாம் ட்ரை பண்ணுவா அவளை ஆனா உடனே அவன் சுதாரிச்சுட்டு டேய் கிட்ட வராத கொண்டுட்டு வேண்டா ஓ இதுதான் உன் பிளானேவா செத்தா 2 பேருமா சாவும் இங்க பரவாயில்லையா உடனே நிறுத்திடுவான் ஹீரோவும் ஓஹோ இவன் மேல உனக்கு அக்கறை இருக்குன்னா அப்ப சாக கூடாதுன்னு நினைச்சு பின்னாடி போ அந்த பொண்ணையும் உன பக்கம் அடிச்சிருவான் இவோட ஹீரோவையும் உன பக்கம் அடிச்சிருவான் ஓஹோ ரொம்ப அக்கறை இருக்கு போல இந்த பொண்ணு மேல என்ன மொட்டாளாக பார்த்து பாத்தியா கொஞ்ச நேரத்துல என்னை எவனாலையும் அழிக்க முடியாதுடா இந்த வில்லேஜ் இதுக்கப்புறம் எனக்கு சொந்தம் இந்த தீவும் எனக்கு சொந்தமாக போகுது ஆனா உடனே பார்த்தா இவளும் வாங்க நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க இவன் உங்களை ஏமாத்திட்டு இருக்கான் ஏய் பயமுறி உடனே பார்த்தா ஹீரோவை பார்த்து அவன் கண்ட மேனிக்கு அட்டாக் பண்றான் இதனால ஹீரோக்கு ஹீல் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே இன்னமும் எக்கச்சக்கமான அட்டாக் பண்றான் சாவுடா நீ கதறணும்டாங்க ஹீரோக்கு பயங்கரமா அந்த வலி இருக்குது இன்னொரு பக்கம் அவளுக்குமே ரொம்ப வருத்தமா இருக்கு நம்மளாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறானு இந்த கதையில இவன் என்ன ரொம்ப வெறுப்பேத்துறான் வாங்க தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடுங்க இல்ல என்னையும் சேர்த்து கொண்டுடுங்க பாத்துக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தா பாவம் அவளுடைய ஃபேமிலியரும் தன்னால் முடிஞ்சதுக்கு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவா தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவளையும் போட்டு மெரிப்பா இவன் இந்த டைம் அவ யோசிப்பா என்ன மன்னிச்சுட்டு நான் ரொம்ப வேஸ்டா இருக்கேன் வீக்கா இருக்கேன் என்னால இருக்க எல்லாருக்குமே பாதிப்பு தான் நான் ஸ்ட்ராங் ஆகணும் ஹீரோக்கு ஃபைனலான ஒரு அட்டாக் அவன் கொடுக்க போகிற சமயத்துல இன்னொரு பக்கம் வந்து ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பான் அதாவது இவளுடைய அந்த ஃபேமிலியரை வச்சு இவளால பெரிய லெவலில் எந்த விதமான அட்டாக்கா இருந்தாலும் சரியா கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடும் அந்த ஒரு அட்டாக் எல்லாமே ஹீரோ பார்த்துட்டு அன்னைக்கு வந்து அவளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருப்பான் கவலைப்படாத இந்த ஒரு அட்டாக் எல்லாமே கட்டுப்படுத்த நான் உனக்கு கத்துக் கொடுக்குறேன்னு இவ்வளவு நல்லவனா இருந்த இவனுக்கு இப்படியாப்பட்ட ஒரு நிலவன உடனே அவளுடைய பவர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல வெளிப்படுது உடனே அவன் பயன்படுத்துற சக்தி பாத்தீங்கன்னா அவனை அப்படி மேல கீழ்ச்சின்னு போயிடும் நீயும் சாவடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல இருந்து அட்டாக் பண்ண வர ஹீரோவும் அதுக்கு நான் விட்டாதானடா ஹீரோ பறந்து வந்து கொடுப்பான் பாருங்க அடி 1000 மடங்குக்கான ஒரு மரணடி கொடுப்பான் அதுல அவன் செத்துட்டு அவ்வளவுதான் இன்னொரு பக்கம் அந்த ஃபால்கன் ஸ்குவாடோடைய மத்த ஆளுங்க வந்துட்டாங்க செகண்ட் லீடர் இன்னொரு பக்கம் ஹீரோடைய நண்பங்கிறேன் அவங்களுக்கு வந்த உடனே இந்த இதுல நடந்த விஷயம் எல்லாமே புரிஞ்சு போயிடுச்சு ஹீரோவும் மேல பறந்தனே அவங்க கிட்ட கவலைப்படாதீங்க இந்த விஷயத்தை இப்பயும் முடிச்சுப்போம் நீங்க இதுக்கப்புறம் உங்களுடைய கெட்ட கேப்டனை விட்டுட்டு நல்ல ஸ்குவாடா உங்களுடைய பயணத்தை தொடருங்க அதுக்கான லீடரா அங்க இருக்கிறான் பாருங்க முக்கியமான விஷயம் அவன் இந்த இடத்துல செத்து கிடக்கிற உங்களுடைய ஆட்களை கொன்னதும் அவன் தான் அதனாலதான் நான் வேற வழி இல்லாம கடைசி சமயத்துல நான் அவனை கொண்டுட்டேன் இதுல ஏமால எந்த விதமான தப்பும் கிடையாது ஹீரோவும் நீங்க சொல்றது புரியுதுதான் ஏன்னா எங்களுடைய கேப்டன் இது நாள் வரைக்கும் எங்க எல்லாரும் ஏமாத்திருக்காரு சோ அவர் இறந்ததுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல எங்களுடைய நண்பர்களையாச்சும் நாங்க நல்ல முறையில இந்த இடத்துல அடக்கம் பண்றோம் அப்படின்னு ஹீரோடைய நண்பங்க கடுப்புல அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கறான் சரி ஓகே இதுல ஒன்னும் உன் மேல தப்பு கிடையாது இதுல இருந்து நீ பாடத்தை கத்துக்கோ அடுத்த கட்ட உன்னுடைய டீமை எப்படி கொண்டு போனது பாரு இன்னைக்கு நான் உன்னை மன்னிச்சு விடுறேன் திரும்பியும் சாகத்துக்காக என்கிட்ட வராத என்ன பாக்குறதா இருந்தா பிளாட் ஃபார்ட் கிட்ட வந்து பாரு என்ன இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோடைய நண்பங்கிறான் அழுவுறாங்க ஷாங்மீன் நீ இங்கேயா இருக்க கண்டிப்பா அது அவன் தான் எப்படா நீ இப்படி பண்ணலாம் எவ்வளவு கனவுகளோட உன்னை அந்த இடத்துக்கு அமுச்சு வச்சா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு அவன் உன்னை பக்கம் வருத்தப்பட அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அவங்களுடைய ஆட்களுடைய பாடியை புதைச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிருப்பாங்க ஆனா புதைச்ச இடத்துல பார்த்தா கேப்டனையும் செத்து தான் புதைச்சிருப்பாங்க வேற வழி இல்லையேன்னு அப்புறம் புதைச்ச இடத்துல பார்த்தா திடீர்னு ஒருத்தன் வருவான் செத்துட்டியா நீ ஆல்ரெடி சொன்ன வேலையை சரியா முடிக்காத நாய் நீ இருந்தாலும் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட கேண்டிடேட்ல நீ தான் சிறப்பானவன்றதுனால நீ திரும்பவும் எனக்கு யூஸ் ஆகுது அதனால பதிஞ்சிருக்கதை விட்டு வெளியே வா அதுக்கப்புறம் பார்த்தா உடனே அவனுடைய ரத்தத்தை அந்த இடத்துல மண்ணுல விடுவான் அதுக்குள்ள இருந்து பார்த்தா அந்த ஒரு பாடி வெளியே வரும் கவலைப்படாத இப்போ நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா மாறிட்டு இருப்ப ஏன்னா செத்து திரும்ப வந்திருக்கல அப்படின்னு பார்க்க புது வில்ல இந்த இடத்துல கிரியேட் ஆயிட்டான் அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்த வீடியோல நோட்டீஸ் பண்றோம் பாத்தீங்களா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எப்படி சூப்பரா போச்சு எபிசோடு அதனால மிஸ் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா